வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான குடமிளகாய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதுவும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை நறுக்கி போடாமல் மிக்சியில் 1-2 அரைச்சி சேர்த்திங்கன்னா வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சு குழம்போட கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் 2 குடமிளகாய், ஒரு பச்சை கலரும் ஒரு சிகப்பு கலரையும் விதையெல்லாம் நீக்கிட்டு பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த குடமிளகாய் வந்து அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கணும். நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் வதங்கிடுச்சுன்னா குழம்பு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ குடமிளகாய் நல்லா வதங்கிடுச்சு, நல்ல ஒரு வாசனையும் வருது. இப்போது நான் 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா லேசாக வதக்கி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். எப்பவுமே தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்து வதக்கணும்னா தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும். இப்போ தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கணும். பார்த்திங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம பொடியெல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட 2.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதாவது கொத்தமல்லி தூள் சேர்த்து இதை லேசாக அந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு பெரட்டி விட்டுறலாம். இந்த பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அது கருகிராமல் வதக்கணும். அப்போ தான் குழம்போட சுவை வந்து மாறாமல் நல்லாயிருக்கும். இப்போ லேசாக அது எண்ணெயில் நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். அப்பப்போ தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா அது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை வந்து தண்ணியில் கரைச்சி அந்த புளி கரைசலை இதில் சேர்த்துருக்கேன். புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கலந்து விட்டு இது லேசாக கொதி வர ஆரம்பிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா குழம்பு வந்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க போகிறதில்ல. கேப்சிகம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். நம்ம ஏற்கனவே இதை நல்லா வதக்கிட்டோம், அதனால ரொம்ப நேரம் இதை கொதிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்து அந்த எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்துட்டாலே போதும். இப்போ அது நல்லா கொஞ்சம் நேரம் மட்டும் கொதிக்கட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு மேலே வந்திருக்கு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு. இது வந்து நல்ல ஒரு வாசனையோட அந்த குடமிளகாய் ஃப்ளேவரோட இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.